எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷா குமாரி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ். த டைட்டில் நேம் இஸ் இன்றைய சினிமா. டைரக்டர் சார் சிதம்பரம் சாருக்கு, பின்ன மகேஷ் லால் ப்ரொடியூசர் சாருக்கு நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா தமிழ் மூவியில் எனக்கு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க இல்லையா, அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். அண்ட் என்னோடய கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. லைக் சிம்பிளி சூப்பர், நாட் ரொம்ப ஓவராக கிளாமரஸாக இல்லை, அண்ட் ரொம்ப கிளாமரஸும் இல்லை, ரொம்ப ஹோமிகோலாக கூட இல்லை. என்னோடய சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஐம் வெரி சாரி, ஏன்னா எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜிகே. இந்த படத்தில் ஹீரோ ரோல் பண்ணியிருக்கேன். இன்றைய சினிமாங்கிறது தான் எங்கள் படத்தோட டைட்டில். இந்த டைட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு 90% கதை தெரிஞ்ச மாட்டேன்தான். அதாவது ஒரு படத்தில் இந்த படத்தில் வந்து எப்படின்னா, இப்போ சென்னையில் என்னெல்லாம் நடக்குதோ, சினிமாங்கிற பேரில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்கோம். இதில் வந்து செல்வம்ங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். செல்வம்ங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி ப்ளஸ் ரொமான்டிக் கேரக்டர். இதில் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க, ஆஷா அண்ட் பார்வதி. ஆஷாங்கிறவங்க மெயின் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோயின் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு அசின், த்ரிஷா அவங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எப்படி வலிவோமோ அந்த மட்டும் கேரக்டரில் நானும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் படத்தில் 2 பாட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சாங் வந்து போட்டியில் தோற்று போட்டு, செகண்ட் சாங் வந்து வாலிப விருந்துன்ட்டு 2 பாட்டுமே சூப்பராக வந்திருக்கு. ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் நிறைய ட்விஸ்டர்ஸ் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு கெஸ் பண்ணணும், நானும் நடக்கிறது வேறு மாட்டம் இருக்கும். அண்டு கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. பாட்டும் படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து இந்த இன்றைய சினிமா என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகம் இருக்கிறேன். இதற்கு முன்னால் 15 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இந்த படத்திலும் அனைத்து பாடல்கள் எழுதி இசையமைத்திருக்கிறேன். நான் முன்னாடி ஆல்பம் செய்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆல்பத்தை பார்த்து தான் நம்முடைய டைரக்டர், தயாரிப்பாளர் அலோசியஸ் அவர்கள் இந்த சைத்ரா மூவிஸ் தயாரிக்கின்ற இந்திய சினிமா திரைப்படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தார்கள். பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த போட்டியில் தோத்துப்புட்டு என்கிற பாடல், வாலிப விருந்து என்கிற இளைஞர்களை சுண்டிகளுக்கு என்ற ஒரு பாடல், இப்படி பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. படப்பிடிப்பு நன்றாக இருக்கிறது. கிராமத்து கதை, கிராமத்து படப்பிடிப்பு மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அனைவரும் பார்க்க வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சத்யராஜ். வணக்கம். என் பேர் சிதம்பரம், இன்றைய சினிமாவோட இயக்குனர். முதல்ல ஒரு அசிஸ்டண்ட்டாக டைரக்டர் ஆக்குன என் ப்ரொடியூசருக்கு நன்றி. எனக்கு நியூ ஃபேஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணாமல் என்னுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு வர்ற பவர் ஸ்டார் சார் மற்றவங்களுக்கு நன்றி. இந்த படத்தோடைய சப்ஜெக்டை பார்த்திங்கன்னா, பழைய ஒரு பழிவாங்கல் மேட்டரை இன்றைக்கி இந்த சினிமாக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த சினிமாக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை காமெடியாக சொல்லியிருப்போம். ஒரு சினிமாவை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய மேட்டரை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதாங்க. இது வந்து குளச்சல், திருவனந்தபுரம் இந்த ஏரியாவுக்குள்ளே ஷூட் பண்ணது, கடற்கரை ஓரங்களில். இதில் வந்து ஜிகேங்கிற ஒரு அறிமுக நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ஆசாங்கிறவங்க வந்து நடிகை ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கிறாங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்த மேட்டரை ஒரு சினிமாவுக்குள்ளே புகுத்தி